அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 20:12. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். பக்தன் ஆபிரகாம் சொல்றாரு, இந்த ஊர்ல பொல்லாத ஜனம், கர்த்தருக்கு பயமில்லாத ஜனம்னு எனக்கு தெரியும். ஆகவே அம்மா நீ ஒரு உதவி பண்ணு. சாராளை பார்த்து கேட்கிறார், என்ன? உன்னை என்னுடைய சகோதரி நான் சொல்லுவேன், நீ ஆமான்னு சொல்லு. தெய்வ பயமில்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து ஏன் ஆபிரகாம் போனாரு? சில இடத்துல உங்க பரிசுத்தத்துக்கு கேடு, சில நபர் மூலம் உங்கள் பரிசுத்தத்தை கேடு என்றால் அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த நபரோடு பேசாதீங்க. நம்ம தான் கவனமா இருக்கணுங்க. சிலரோடு உறவு வைத்துக் கொள்வது, சிலரோடு பேசுறதுல தவிர்க்க முடியாது. வேலை செய்யற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல சிலர் தவிர்க்க முடியாது. ஆனால் அவர்களுடைய பேச்சு நடத்த நம்ம கெடுப்பதற்கு இடம் தரக்கூடாது. என்ன சொல்றாரு ஆபிரகாம்? மனைவியை பார்த்து சகோதரின்னு சொல்லிட்டாங்க. ராஜா சாராளை கொண்டு போயிட்டான், கல்யாணம் பண்றதுக்கு பார்த்துட்டான். கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். விசாரிக்கும் பொழுது இப்பதான் சொல்றாரு, நான் சகோதரி என்று சொன்னதும் மெய்தான். எப்படி மெய்தான்? என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு அல்ல. அப்படின்னா ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு பிறந்தவர் இவரு, 2வது மனைவிக்கு பிறந்த சாராளு. அவர் சொன்னது உண்மைதான், பாதி உண்மை, மீதி பாதி என்ன? அவள் மனைவியாச்சே. பாதி உண்மை சொன்னது விளைவு தூக்கிட்டு போயிட்டா சார். நல்ல வேளை ஆண்டவர் காப்பாத்தினார். இல்லைன்னா சாராளை இழந்திருப்பா. உடன்படிக்கையின் மனைவி அடுத்தவனுக்கு மனைவியா இருப்பாளே. பாதி உண்மை, பொய்யை விட ஆபத்து. திருமண உறவுகளிலே, திருமணத்தில் கொடுக்கிற வாக்குறுதியில உண்மையா இருக்கணும். வாழ்விலும் தாழ்விலும், துக்கத்திலும் சந்தோஷத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு வாக்கு கொடுக்கிறோமே. ஆக வாக்கு கொடுப்பதிலே உண்மையா இருங்க. விவாகரத்தை குத்தி பேசாதீங்க. ஒருவேளை கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், நீ சில குடும்பத்துல பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, விவாகரத்து பேசாதீங்க. சேர்ந்து வாழ்வுக்கு அவ்வளவு முயற்சியும் எடுங்க. ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் குடும்பங்களில் அன்பையும் சமாதானத்தை தருவார், ஐக்கியத்தை தருவார். உங்க குடும்பத்தை பிரிக்கிறவன் சாத்தான். ஆண்டவர் இடம் தர மாட்டாரு. உங்க குடும்பத்தை இணைத்து உங்கள் குடும்பத்தை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். உங்கள் குடும்பத்துல நல்ல சமாதானம் உண்டாயிருக்கும், அன்பு உண்டாயிருக்கும், ஐக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.